உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க எல்லார பொறுத்த வரைக்கும் செல்வந்தன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இல்ல பணக்காரன் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யாரெல்லாம் என்னென்ன பொருள் வச்சிருந்தாங்க அப்படின்னா செல்வந்தன் இல்ல பணக்காரன் அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்வீங்க. ஸோ நீங்க எதை வச்சு சொல்வீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆனா உண்மையிலே நான் சொல்ல போற இந்த 12 விஷயத்த வச்சிருக்கவங்க தான் அவங்க வாழ்க்கையில செல்வந்தனா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்வந்தன் அப்படின்றது இந்த 12 விஷயத்துலதான் அடங்குது. ஸோ அந்த 12 விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தானா. அப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு நிறைய கஷ்டம் இருந்ததா. அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி தீர்க்கிறதுனே அவனுக்கு தெரியலையா. ஒரு நாள் அவன் முன்னாடி கடவுளே உனக்கு ஏதாவது வரம் வேணுமா, வரம் வேணும் அப்படின்னா நீ என்ன கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம். அவனும் என்ன கேட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ல அல்ல குறையாத செல்வம் எனக்கு வேணும். அதாவது பணம் காசு அல்ல அல்ல என்கிட்ட குறையவே கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். இதுதான் உனக்கு வேணுமான்னு கடவுள் 1க்கு 2 வாட்டி கேட்டாராம். அவனும் ஆமா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லி அவன் கேட்டதே அவனுக்கு கொடுத்துட்டானா. ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம போய் அவன் உடல்நிலையே சரியில்லாம இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறமா அவன் சொர்க்கத்துக்கு போய் கடவுள் கிட்ட கேட்டானா, இந்த மாதிரி நான் கேட்டதை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, ஆனா என்னையே அதை அனுபவிக்க விடாம என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு கடவுள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ கேட்டதை தான் நான் உனக்கு கொடுத்தேன், நீ கேட்காததை நான் உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதுல்ல, நீ கேட்டது பணம், சோ நான் உனக்கு பணத்தை கொடுத்துட்டேன். இப்போ இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு செல்வம் அப்படின்னா என்னன்றது சரியா தெரிய மாட்டுது. சரியா தெரியாததுனாலதான் கரெக்டான செல்வத்தை நீ என்கிட்ட கேட்காம உனக்கு தேவைப்பட்டதை மட்டும் நீ என்கிட்ட கேட்ட. ஆனா உன் லைஃப்ல இருக்க வேண்டிய ஒரு செல்வத்தை நீ இழந்து இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட, அதுதான் உன்னோட உடல் நலம் அப்படின்னு சொன்னாரா. சோ இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் புரிஞ்சதுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. சோ நம்மளோட லைஃப்லயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா நிறைய செல்வம் நம்ம லைஃப்லயும் இருக்கு. நம்ம அதை கரெக்டா வச்சுக்கிட்டோம். நம்ம பணக்காரன் இல்லை, நான் இன்னும் பணக்காரன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாருமே ஒரு செல்வந்தன் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். ஸோ உங்ககிட்ட இதுல என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னல செல்வந்தன் அப்படின்னு சொல்லி, நம்மளோட லைஃப்ல நம்ம இந்த 12 விஷயத்த வச்சுக்கிட்டோம். ஆனா நம்ம இன்னும் செல்வந்தன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம கிட்ட இந்த 12 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நிம்மதி தான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காத ஒரு பெரிய செல்வம்னே நான் சொல்லுவேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோர் மைண்ட் செட். அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது நம்மளோட மைண்ட் செட் தான். நம்மளோட மைண்ட் செட் கரெக்டா இல்ல, நெகட்டிவ் சைடே இருக்கு அப்படின்னும் போது நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, நம்மளோட மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். ஏன்னா நம்ம மைண்ட் செட் கரெக்டா இருந்தா மட்டும்தான். இப்ப என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கு, பட் ஆனா என்னோட மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னும் போது நான் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மாறா நான் அதை செலவு பண்ணிடுவேன். அப்படி நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த 1,00,000 ரூபாய் கம்மியாயிடும். அப்படி கம்மியாச்சுன்னா அவ்வளவுதான், என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, நான் செல்வந்தன் கிடையாது. ஸோ பீப்புள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்தா அவன் செல்வந்தன் நினைக்கிறாங்கல்ல. ஸோ அவனோட மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே அந்த இடத்துல அவன் ஒன்றும் இல்லாம போயிடுவான். பிகாஸ் அவனோட மைண்ட் செட் அந்த இடத்துல சரியில்லை. இதுவே புத்திசம்ல கூட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எண்ணம், அதாவது உங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மைண்ட் செட் என்ன நினைக்குதோ அதான் நீங்க உங்க வாழ்க்கையில மாற போறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னோட மைண்ட் செட் சரியில்லை, பட் ஆனா நான் எல்லாமே கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னும் போது என்னோட மைண்ட் செட் என்ன தப்பான பாதைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயிடும். ஸோ மைண்ட் செட் அப்படின்றது பெரிய செல்வம். இது இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல நிறைய பேர்கிட்ட இது சரியா இருக்கிறது இல்லை. ஸோ இதை எப்படி எல்லாம் அடையிறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த செல்வத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல முக்காவாசி பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுவர் ஹெல்த்.
அதாவது வெல்த்தை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களோட ஹெல்த் தான். நான் ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொன்னேன்ல, அந்த ஆள் வந்து நிறைய பணத்தை கேட்டான், பட் ஆனா அவனோட உடல் நலத்தை அவன் பார்க்க மறந்துட்டான். இதுதான் இருக்கிறதுலே பெரிய செல்வம். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கோடி ரூபாவை நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன், கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சுட்டேன். பட் ஆனா அதை அனுபவிக்கிற டைம்ல நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல என்னோட உடல் நலம் தானே பெருசா தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னோட உடல் நலம் இருந்திருந்தது அப்படின்னா நான் அதை அனுபவிச்சிருப்பேன். இந்த பணம், இந்த காசு, இதெல்லாம்ன்றது அது எப்பவுமே இருக்க ஒரு விஷயம் தான். அது மனுஷங்களால உருவாக்கப்பட்டது, அது இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனா நம்ம உடல் நலம் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம கரெக்டா பாத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியும். நம்ம சேர்த்து வச்சதை நம்ம அனுபவிக்க முடியும். இதுவே நம்மள சரியா பாத்துக்கல அப்படின்னும் போது நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருந்தாலுமே சரி, நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஸோ உங்களோட ஹெல்த்துக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட ஹெல்த்ல நீங்க கான்சியஸா இருங்க. எவ்வளவுதான் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் பண்ணாலுமே கஞ்சத்தனம் எதுல பண்ணணும், எதுல பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களோட ஹெல்த்ல போய் கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ்விங் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்மள எத்தனை பேருக்கு நம்ம குடும்பத்தோட நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம யாருமே அப்படி பேசுறது இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாருக்கிட்டையுமே போன் வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம பக்கத்து ரூம்ல இருக்கவங்களுக்கு கூட இங்க இருந்து போன் தான் பண்றோம், பக்கத்து ரூம்ல இருக்கவங்க கூட இங்க இருந்து மெசேஜ் பண்ணி கூப்பிடுறோம். ஸோ நம்மளுக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றத கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்மளுக்குள்ள இருக்க அந்த லவ், அந்த அன்பு அப்படின்றது கம்மியாயிடுது. இது லவ் அப்படின்னும் போது ஒரு பையன் பொண்ணு அவங்களுக்குள்ள இருக்கிறத மட்டும் நான் பேசல, பொதுவாவே நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத பத்தி நம்ம பேசுறோம். நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்க அன்பே அந்த இடத்துல குறைய ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக, எனக்காக அவங்க உயிரே கொடுப்பாங்க, எனக்காக அவங்க எது வேணா செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் உண்மையான செல்வம். அந்த ஒரு விஷயத்த உங்களால சொல்ல முடியல அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா அந்த செல்வம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். உங்களை சுத்தி எத்தனை பேர் உங்களுக்காக உண்மையா இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒருத்தர் உங்களுக்காக உண்மையா இருந்துட்டாங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட பெரிய விலை மதிக்க முடியாத செல்வம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு பெரிய பணக்காரனாவே ஃபீல் பண்ணலாம். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிவிங் ஃப்ரீ ஆஃப் ஃபியர். அதாவது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஏன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சில பேர் நீங்க அந்த பணக்காரங்களாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். எப்போ யாரு வந்து நம்மள கொள்ள அடிச்சிருவாங்களோ, எப்போ யாரு நம்மளோட பணத்துக்காக ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். பிகாஸ் அளவுக்கு அதிகமான பணம் அளவுக்கு அதிகமான ஆபத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அளவுக்கு அதிகமா இருக்குது, எனக்கு தேவைக்கே இல்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவைக்காக நம்ம சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை. பட் ஆனா அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல பயம் அப்படின்றது ஒண்ணு கிரியேட் ஆயிடும். அவங்களால நிம்மதியாவே வாழ முடியாது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நைட் உங்களால நல்லா நிம்மதியா தூங்க முடியும். என்னோட வீட்டுல இருந்து யார் என்ன எடுத்துட்டு போயிட போறா, மிஞ்சு போனா பெருசா எதுவும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஸோ அதனால நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்குவீங்கல்ல. ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி தூக்கம் கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பயந்து பயந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட வாழ்க்கைய ஒரு நிமிஷம் நீங்க வாழ்ந்து யோசிச்சு பாருங்களா, அது எவ்வளவு பெரிய நரகம்ன்றது அந்த டைம்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையில நீங்க வாழ்றீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க ஒரு செல்வந்தன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது உங்களோட வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சில கனவோட தான் நம்ம இங்க வந்திருப்போம். நம்ம இந்த 12th முடிக்கிறோம்ல, 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு கனவு வந்துடும். இல்ல பர்டிகுலரா அந்த 16 வயசுல நம்மளுக்கு ஒரு கனவுன்றது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த கனவை நம்ம அச்சீவ் பண்ணோமா இல்லையா அப்படின்றதா கொஸ்டின் மார்க். ஸோ அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பாவே பணக்காரர் தான். நீங்க நினைச்சதை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னும் போது அதை விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியுமா? இப்ப நான் நினைச்சதை என்னால அடைய முடியல அப்படின்னும் போது அதுதான் இருக்கிறதுலே பெரிய வழி. ஸோ அந்த வழியை நீங்க வச்சுட்டு நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, உங்ககிட்ட அந்த அளவுக்கு செல்வம் இல்லைன்னு தான் அர்த்தம். பிகாஸ் நீங்க நினைச்சதை நீங்க அடையவே முடியலன்னும் போது அவ்வளவு பணம் வச்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. நீங்க நினைச்சதை நீங்க அடைஞ்சா மட்டும்தான் உங்ககிட்ட அதிகமான செல்வம் இருக்குன்றதே அர்த்தம். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப் யூ லவ். அதாவது இது நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஏக்கமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க நினைச்ச வேலையை
செய்ய முடியாம நிறைய பேர் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா அதை அடைஞ்ச சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன். அவங்க நினைச்ச வேலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது அதுல வர சந்தோஷம் எதுக்குமே ஈடிணையே ஆகாது. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தோட அவங்க வேலை செய்யும் போது அவங்களோட growth வந்து நாளுக்கு நாள் டபுள் ஆயிட்டே போகும். ஸோ உங்களோட growth வந்து டபுள் ஆயிட்டே போகுது அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா கூட முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளோட கனவு வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உண்மையில லக்கியஸ்ட் பர்சன். நான் நிஜமாவே சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயம் நடந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையில செல்வந்தன் அப்படின்னு அர்த்தம். இல்ல நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யல, நான் வேற ஏதோ ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யறதுக்கு எந்த ஒரு தடை உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு பாருங்க. யாரோ ஏதோ சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் எனக்கு பிடிச்சதை வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. யாரோ ஒருத்தருக்காக உங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப் தான். இந்த ஒரு லைஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு வேற லைஃப் கிடைக்க போறது இல்லை. ஸோ அதனால இந்த லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக இழந்துடாம உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுதான் பாருங்களேன். அதனால என்னதான் கிடைக்குதுன்னு ஒரு தடவை செஞ்சு பார்த்துருவோமே. பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும்ல அது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. மேபி நீங்க அதுல மேல வந்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் கண்டிப்பா மேல வந்துருவான், இல்ல இவ கண்டிப்பா மேல வந்துருவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. இது நம்மள நிறைய பேருக்கு கம்மியாவே இருக்குன்னே சொல்லலாம். இப்ப இருக்க நிறைய பேர் முதல்ல அவங்கள நம்புறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பிகாஸ் அவங்க மேலேயே அவங்க செல்ஃபா ஒரு டவுட் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். ஆனா சில மனுஷங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே கான்பிடென்டா தெரிவாங்க, அவங்க மேல அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது லைட்டா பொறாமையா தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு எப்படிதான் எங்க இருந்து தான் அந்த கான்பிடென்ட் வருதுன்னே தெரியாது. அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நேச்சுரலாவே வரும். பட் ஆனா அந்த ஒரு மனுஷங்களா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்பவே லக்கியஸ்ட் பர்சன். அவங்க கிட்ட அவ்வளோ பெரிய விலை மதிக்க முடியாத விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் அவங்களுக்கு தெரியாமயே அவங்க எல்லா இடத்துலயும் கான்பிடென்ட்டா தெரியுறாங்க. அந்த கான்பிடென்ட்டை சில பேர் அடையிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அந்த கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் கேட்டா மட்டும்தான் தெரியும். பட் ஆனா அது இருக்குல்ல, இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தினது தெரியாது. அவங்க கிட்ட போய் சொன்னா மட்டும்தான் அது தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நம்பிக்கையோட இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஃபெயிலியரா நடந்துருச்சு அப்படின்னும் போது அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறத விட இங்க இருந்து ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு கதவு முடிச்சு அப்படின்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம பிலீவ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் வந்து எப்பவுமே அப்ஸியே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை அவனுக்கே போர் அடிச்சிடும். கொஞ்சம் டவுன் கொஞ்சம் அப், கொஞ்சம் டவுன் கொஞ்சம் டப், அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப்ல நம்மளால ஒரு கண்டினியூஸ் லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கே போர் அடிச்சிடும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட் அதுவே நம்மளுக்கு கொண்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப்பை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எய்த் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஓப்பன் மைண்ட். அதாவது சில பேருக்கு இந்த பெரிய மனசு, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மனசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்க அதெல்லாம் மன்னிச்சிருவாங்க. அது எப்படிதான் அவங்களுக்கு வருதுன்னே தெரியாது. சில டைம் எனக்கு கூட சில பேர் அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி இவங்கெல்லாம் இந்த சீரியல்ல வர சீரியல் ஆக்டர் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு யோசிப்பேன். பிகாஸ் நம்ம இந்த சீரியல்லாம் நிறைய பேரை பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்க வில்லனா இருக்கட்டும் வில்லியா இருக்கட்டும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க, அவ்வளவு அவங்கள மன்னிச்சிருவாங்க. பட் ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு வராது இல்ல. ஆனா ரியல் லைஃப்லயும் சில பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ரியல் லைஃப்லயும் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் ரொம்பவே ஒரு லக்கியஸ்ட் பர்சன்னே சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து மற்றவங்க செஞ்சது அவங்க மைண்ட்ல இருக்கவே இருக்காது. அவங்க எப்பவுமே மறந்துடுவாங்க. அதை மறந்துட்டு அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து என்ன நல்லதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே நல்லவங்களா மாத்திடுவாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா உங்களோட லைஃப்ல இதை தாண்டின ஒரு செல்வம் உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படியும் பில்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன மாதிரி விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் உண்மையிலே லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துடலாம்.
நைன்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேரிங் வித் அதர்ஸ். அதாவது இது நிறைய பேர் செய்யற ஒரு விஷயம் தான். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு உணர்வு வந்துருச்சு கூட. நான் அவங்க கிட்ட அதிகமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின் போது அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், இதை நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியாஸ்ல கூட செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ரியல் லைஃப்ல யாருக்குமே தெரியாம கூட இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் ஈவன் இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பா மத்தவங்களுக்கு செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஷேர் பண்றது மூலியமா நம்ம கிட்ட அந்த ஒரு குணம் இருக்குல்ல, ஷேரிங் அப்படின்ற ஒரு குணம் இருக்குல்ல, அது கூட ஒரு பெரிய செல்வம் தான். அந்த ஒரு செல்வத்தை வச்சு கூட நம்மளோட லைஃப்ல நம்ம பெரிய விஷயத்த கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட இந்த ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்களுமே ஒரு செல்வம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 10th என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின். அதாவது இது சில பேர்கிட்ட தான் இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நம்ம லைஃப்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருந்தா மட்டும்தான் நம்ம சில விஷயத்த அடைய முடியும். சில விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்மளால அடைய முடியாமே போகுது இல்ல, அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாததுதான். இப்ப நம்ம வந்து காலையில எந்திரிச்சு படிச்சாதான் நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா நம்ம அந்த டைம்ல காலையில எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனப்பட்டுட்டு எக்ஸாம் எழுதும் போது ஃபீல் பண்றதுல எந்த அளவுக்கு பிரோஜனம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம காலையில ஒழுங்கா படிச்சிருந்தோம் அப்படின்னா எக்ஸாம்ல கரெக்டா எழுதியிருப்போம். கரெக்டா எழுதியிருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச வேலையை நம்ம அடைஞ்சிருப்போம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்த கரெக்டா பண்ற சில பேர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, இல்லாமலாம் கிடையாது. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களோட லைஃப்ல அவங்க எதை வேணாலும் அச்சீவ் பண்ணுவாங்க. இப்ப நீங்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அந்த 10ல ஒருத்தராவது இந்த செல்ஃப் டிசிப்ளினை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி கத்துக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பிகாஸ் இது அவ்வளோ பெரிய செல்வம். நீங்க எதை உங்க வாழ்க்கையில அடையணும்னு நினைச்சாலும் இந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் உங்களால அடையவே முடியும். 11th என்னன்னு பாத்தீங்கன்னா தி கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். அதாவது சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ அவங்க கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா அவங்க வந்து மற்றவங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட நிலைமையில நின்று அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதுன்றது அது வேற, நம்ம வந்து யோசிக்கிறோம் எல்லாமே ஓகே. பட் ஆனா அவங்களா மாறி அவங்க இடத்துல நின்று ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இருக்குல்ல, அது இருக்கிறதுல ஒரு பெரிய மனசுன்னே சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முடிச்ச அளவுக்கு இப்போ நம்மளுக்கு இருக்க அந்த பிஸியான டைம்ல நம்மளை பத்தி யோசிக்கவே நம்மளுக்கு டைம் இல்லாம இருக்கு. இதுல எங்க இருந்து மத்தவனை பத்தி யோசிச்சு அவனோட கஷ்டத்தை பத்தி யோசிச்சு அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் எப்படி கொடுக்கறது இல்லை. ஸோ கண்டிப்பா அதை நிறைய பேரால பண்ண முடியாது. ஆனா சில பேர் அதை பண்றவங்களும் இருக்காங்க. அப்படி பண்றவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்ன பெருசா மதர் தெரேசா மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டாதீங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணி இன்னும் அந்த மாதிரி 4 பேர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுவே நீங்க ஒரு ஃபீலிங்ல இருக்கும் போது உங்களை யாராவது அந்த மாதிரி சொல்லும் போது அப்பதான் அதோட வலி உங்களுக்கு புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரி பேசுறதை விட என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்குள்ள அந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களை பத்தி பெருமையா ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்பவே பெரிய செல்வம் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கோங்க. 12வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்யூரிட்டி. ஆமாங்க, பணம் அப்படின்றது முக்கியம் தான். பட் ஆனா நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இந்த 11 விஷயத்த கம்பேர் பண்ணும்போது பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. பணம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பணம் செக்யூரிட்டி அப்படின்றது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 11 விஷயத்த கரெக்டா செஞ்சா மட்டும்தான் இந்த 12வது விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு மனுஷன்கிட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம், ஆனா குணம் இல்லை அப்படின்னா அவன் ஒரு நல்ல மனுஷனாவே கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவனை ஒரு நல்லவனாவே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த 11 விஷயம் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். அந்த 11 விஷயம் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு பணம் எவ்வளோ இருந்தோ உங்ககிட்ட அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பிகாஸ் உங்ககிட்ட அந்த விஷயம்லாம் இல்லை அப்படின்றதுனால. இதுவே உங்ககிட்ட பணம் வந்து போதுமான அளவு இருக்கு, ஆனா இந்த விஷயம்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். அது வந்து அவ்வளோ ஈஸியா சொல்லிட முடியாது. அந்த ஒரு மரியாதை வந்து நிறைய பேருக்கு அது கிடைக்கும். பணம் கம்மியா இருக்கும், பட் ஆனா அவங்க கிட்ட இருக்க கேரக்டரை வச்சு மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களை அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க, இல்ல இந்த 11ல ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வெல்த்தியஸ் பர்சன். எந்த ஒரு டவுட்டுமே அதுல கிடையாது.
ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னல ஒரு ஸ்டோரி, ஒரு மனுஷனுக்கு வந்து கடவுள் வந்து வரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான வெல்த், அதாவது ஒரு செல்வம் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட நான் சொன்ன இந்த 11 விஷயத்துலதான் அடங்கியிருக்கே தவிர, உங்களோட பணம் அப்படின்றது அது செகண்டரி தான். அது இல்லாம கூட இங்க நிறைய பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த ரோட் சைட்ஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கேயே டென்ட் போட்டுலாம் வாழ்ந்திருப்பாங்க, நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்கன்னு ஒரு தடவை பார்த்திருக்கீங்களா? ஒரு தடவை அவங்கள நின்று திரும்பி பாருங்க. அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா கூட அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இதுவே எவ்வளோ பணம் தான் கிட்ட இருந்தோ அந்த பணத்துக்கெல்லாம் பயந்துகிட்டே அவங்க யார் எப்போ நம்மள என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே வாழ்ற பணக்கார வாழ்க்கையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பணம் தேவைதான், பட் ஆனா அதுக்குன்னு அது மட்டும்தான் தேவை, அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அதை தாண்டி இந்த ஒரு 11 விஷயம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியும், நீங்க ஒரு செல்வந்தனா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் என்னோட ஃபேமிலி, அதாவது என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைப் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை. With